Last week we studied about the description that is given in the scripture about this city called the New Jerusalem. இந்த புதிய எருசலேம் என்று சொல்லப்பட்ட பட்டணத்தின் வர்ணனையை குறித்து கடந்த வாரத்திலே நாம் கண்டோம். We saw how the walls are built and how the gates are placed. எப்படி அந்த மதில்கள் கட்டப்பட்டிருக்கிறது, வாசல்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் கண்டோம். Finished with saying that the gates, the 12 gates of the New Jerusalem are made of pearl. நாம் என்ன ஏற்கனவே கண்டோம் என்று சொன்னால், புதிய எருசலேமின் அந்த வாசல்களாகப்பட்டது, கதவுகளாகப்பட்டது முத்துக்களால் செய்யப்பட்டது. One great pearl forms one gate. ஒவ்வொரு வாசலும் ஒரே ஒரு முத்தினாலே, பெரிய முத்தினாலே செய்யப்பட்டது. This speaks, the pearl speaks of the church we told you about. என்ன சொல்லும், இந்த முத்து ஆகப்பட்டது சபையை குறிக்கிறதா இருக்கிறது. There is a difference between all other precious stones and the pearl. மற்ற விலையேறப்பட்ட கற்களுக்கும் இந்த முத்துக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. Other precious stones come from the earth or its ore. மற்ற விலையேறப்பட்ட கற்கள் தானே பூமியிலிருந்தோ அல்லது மற்ற தாது பொருட்களில் இருந்தோ அது வருகிறது. But pearl comes from the sea. ஆனால் இந்த முத்தோ கடலில் இருந்து வருகிறது. And they are it comes as a result of a process that we explained last week. கடந்த வாரத்திலே நாம் உங்களுக்கு விளக்கினோம், ஒரு குறிப்பிட்ட பருவத்தின்படி படிப்படியாக அது முத்தாக மாறி வருகிறது என்று நாம் கண்டோம். It comes from a living organism. உயிர் கடலிலே காணப்படுகிற ஒரு ஜீவ ராசியிலிருந்து அது வருகிறது என்று கண்டோம். There are other particles of sand or something that goes on that living organism and rubs on it or irritates it. என்ன கண்டோம் என்று சொன்னால், ஒரு சிறிய மணல் துகளாகப்பட்டது அந்த ஜீவராசியினுடைய சரீரத்திலே பட்டு அதை சற்று எரிச்சல் மூட்டுகிறது, அதை உராசுகிறது. As a protective mechanism, this living organism gives forth a certain fluid and coats that irritant with that fluid. தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக இந்த ஜீவராசி என்ன பண்ணுகிறது, தன் சரீரத்திலே காணப்படுகிற ஒரு குறிப்பிட்ட திரவத்தை சுரந்து அந்த இடத்தை, அந்த எரிச்சிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அந்த இடத்தை அப்படியே மூடி விடுகிறது. Many coats are given. இப்படியாக பல முறை அதை மூடுகிறது. And that is what later forms into a pearl. அதுதான் கடைசியிலே முத்துவாக உருவெடுக்கிறது. And it is of great value. மிகுந்த மதிப்புள்ள ஓர் முத்தாக்கும். Bible talks about how a merchant man sold everything that he had to buy the pearl of great price. வேதம் என்ன சொல்கிறது, ஒரு வியாபாரியாகப்பட்டவன் விலையேறப்பெற்ற முத்து ஒன்றை வாங்கும்படியாக தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்று அதை வாங்கினான். Speaking about Jesus coming to purchase us, the church. இயேசு சபையாகிய நம்மை வாங்கும்படியாக வந்ததை அது குறிப்பிடுகிறது. We were the irritant on God's side. தேவனுடைய பக்கத்திலே, தேவன் சரீரத்திலே நாம் தானே எரிச்சல் மூட்டுகிறவராக நாம் இருந்தோம். We were against God, we were in rebellion with God. தேவனுக்கு விரோதமாக இருந்தோம், தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாக விளங்கினோம். And Jesus came to do the work of redemption. மீட்பின் பணியை செய்யும்படியாக இயேசு இறங்கினார். Because of that, we who were irritants became now the pearl of great price. இதன் விளைவாக எரிச்சல் மூட்டுகிறவர்களாக இருந்த நாம் தாமே விலையேறப்பெற்ற ஒரு முத்தாக மாறி இருக்கிறோம். The value is not in us because we are just like that little dirt or sand. மதிப்பு நமக்குள்ளாக இல்லை, காரணம் நாம் அந்த சிறிய மணல் துகளை போல நாம் காணப்படுகிறோம். But because we have been clothed with the righteousness of Jesus, இயேசுவின் நீதியினால் நாம் மூடப்பட்டிருக்கிறபடியினால் we have immense value. நமக்கு அபார ஓர் மதிப்பு. We are not dirt anymore. நாம் இனிமேல் தூசிகள் அல்ல. God took us and made us something. தேவன் நம்மை எடுத்தார், அற்புதர்களாக மாற்றினார். He has made us the pearl of great price. மிகுந்த விலையேறப்பெற்ற ஒரு முத்தாக மாற்றினார். You need to realize who you are. நீங்கள் யார் என்பதை உணர வேண்டும். So this is how the Bible gives us the description. வேத புத்தகம் இப்படியாகத்தான் அந்த வர்ணனையை காட்டுகிறது. In New Jerusalem, where the church will dwell there with God forever and ever. நித்தியமாக புதிய எருசலேமிலே சபையாகப்பட்டது நிரந்தரமாக இருக்க போகிறது. அங்கே there the gates of it will remind the believers that are in there all the time of their immense value because of Jesus Christ. அங்கே இருக்கிற வாசல்களாகப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக விசுவாசியாகப்பட்டவன்
எவ்வளவு விலையேற பெற்றவனாக இருக்கிறான் என்பதை தொடர்ந்து நினைப்பூட்டுகிறதாகவே அமைந்திருக்கிறது. All right, now let us go back to Revelation chapter 21. இப்பொழுது வெளிப்படுத்தல் 21க்கு திருப்புவோம். And we are going to talk about the three classes of people that will be there in the New Jerusalem. புதிய எருசலேமிலே காணப்பட போகிற மூன்று சாராரை அல்லது மூன்று வகுப்பினரை குறித்து நாம் இங்கே பார்க்க Three போகிறோம். kinds of people will dwell there with God. தேவனோடு கூட மூன்று வகையான மக்கள் காணப்படுவார்கள். It is already mentioned in the passage that we read last week. கடந்த வாரம் நாம் வாசித்த அந்த பகுதியில் ஏற்கனவே அது In குறிப்பிடப்பட்டிருக்கிறது. verse 12 we see one class of people, that is the people of Israel. 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அது இஸ்ரவேல் புத்திரர் என்கிற ஓர் பிரிவு, Israelites. இஸ்ரவேலர்கள். And secondly, in verse 9 we read about the bride. 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் மணவாட்டி. Bride and the lamb's wife is the name given for the church. சபைக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்ன? ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி என்றும் மணவாட்டி என்றும் சொல்லப்படுகிறது. And we see that they will be there in the New Jerusalem. புதிய எருசலேமிலே அவர்கள் காணப்படுவார்கள் என்பதை காண்கிறோம். In verse 24 yet another class of people are mentioned, that is the nations of them which are saved. 24ஆம் வசனத்திலே இன்னொரு வகுப்பினர்கள் காட்டப்பட்டு இருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்று. Nations of the earth. பூமியிலே ரட்சிக்கப்பட்ட ஜாதியினர். These are people that are neither Jews nor belong to the church. இவர்கள் யூதர்களும் அல்ல, சபையை சேர்ந்தவர்களும் அல்ல. இந்த ஜாதியினர் they are others. மற்றவர்கள். They are people from the Old Testament times who put their faith in God. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தேவன் மீது விசுவாசத்தை வைத்த பரிசுத்தவான்கள். They will be the people during the tribulation. The nations of the earth will have people come to the Lord. உபத்திரவ காலத்தில் தானே பூமியிலே காணப்படுகிற ஜாதிகளுக்குள்ளாக தேவன் அண்டையிலே வரக்கூடிய மக்களும் இருப்பார்கள். This group will consist of these people. இந்த கூட்டத்திலே இந்த வகையான மக்கள் இருப்பார்கள். Of course we are Gentiles also. நாமும் கூட புறஜாதிகள் தான். But we are no more Gentiles because we are in the church. நாம் சபையிலே இருக்கிறபடினால் நாம் இனிமேல் புறஜாதிகள் இல்லை. We are a separate class. நாம் ஒரு தனியான வகுப்பினர். We are a privileged class of people. சாக்கியம் பெற்ற வகுப்பினர் நாம். We are called the church of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய சபையினர் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். These three groups will be living there. இந்த மூன்று வகுப்பினரும் அங்கே இருப்பார்கள். Now let's read a little further from verse 22 onwards. 22 முதல் மேலும் நாம் வாசிப்போம். I saw no temple therein, for the Lord God Almighty and the Lamb are the temple of it. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். Why will there not be any temple at that time? அந்த வேளையிலே அங்கே ஏன் ஆலயம் காணப்படவில்லை? Because God himself who lives there is the temple. காரணம், அங்கே ஜீவிக்கிற தேவனே ஆலயமாக இருக்கிறார். He will be the temple, so there will not be any temple. அவரே ஆலயமாக இருக்கிறபடினாலே ஆலயம் அங்கே தேவையில்லை. The Bible, when it says there will be no temple therein, it means the temple as the Jewish people have known it throughout the ages. தேவாலயம் என்று வேத புத்தகம் இங்கே சொல்லும் வேளையிலே யுக யுகமாக யூத மக்கள் அறிந்திருந்தார்களே எருசலேமில் இருந்த ஆலயம், அந்த ஆலயத்தை தான் குறிப்பிடுகிறது. The temple has a great history. அந்த ஆலயத்திற்கு மிகப்பெரிய சரித்திர பின்னணி உண்டு. It started with God bringing the people out of Israel, out of Egypt, from the slavery. அடிமைதனத்திலிருந்து எகிப்தின் அடிமைதனத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தாரே, அதிலே ஆரம்பிக்கிறது. In the wilderness, God told them to build a tabernacle so that he can dwell in the midst of them. Exactly those same words are used. வனாந்திரத்திலே ஆண்டவர் அவர்களை பார்த்து எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுங்கள் என்று சொன்னார். எதற்காக? நான் வந்து அதிலே வாசம் பண்ண வேண்டும். அந்த வாசம் பண்ண வேண்டும் என்கிற வார்த்தை அப்படியே சொல்லி இருக்கிறார். The location of the tabernacle was right in the center. அந்த அந்த ஆசரிப்பு கூடாரமாகப்பட்டது மைய பகுதியிலே கட்டப்பட்டிருந்தது. And all the 12 tribes of Israel camped around the tabernacle. இஸ்ரவேல் புத்திரரின் 12 கோத்திரத்தாரும் அந்த கூடாரத்தை சுற்றிலுமாக பாளையம் இறங்கினார்கள். God always wanted to dwell in the midst of the people. ஆண்டவர் எப்பொழுதுமே ஜனங்களுக்கு மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறார். So in the Old Testament times, if you ask the people where is God, they will say here he is in the tabernacle. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே மக்களை பார்த்து தேவன் எங்கே என்று சொல்லி கேட்டால் இங்கே
ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறார் என்று அவர்கள் In the சொல்லுவார்கள். tabernacle there was 3 different sections. அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே 3 பிரிவுகள். Outer court, the holy place, and the most holy place. வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். So in the tabernacle, if you ask the people where God is, He is there in the most holy place, I will say. இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று மக்களை கேட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் இருக்கிறார். So in the Old Testament times, there was a specific place and a specific room that was designated as God's dwelling place. ஆகவே பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக ஒரு குறிப்பிட்ட இடமாகப்பட்டது விசேஷமாக ஒதுக்கப்பட்டு கருதப்பட்டது. Later on Solomon built the temple for God. பின்னாட்களிலே சாலமோன் தேவனுக்கு அந்த ஆலயத்தை கட்டினார். And God dwelt there in the most holy place in the temple. அந்த ஆலயத்தில் தானே தேவன் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் It பண்ணினார். was a more permanent structure. அது நிரந்தரமான ஒரு கட்டிடம். But then when Jesus came into this earth, ஆனால் இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்த வேளையிலே God was in Jesus, the Bible says. வேதம் சொல்லுகிறது தேவன் இயேசுவுக்குள் இருந்தார். Bible says God was in Christ. வேதம் சொல்லுகிறது தேவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார். Even though during the time of Jesus people were going to the temple, God was not in the temple anymore. He was in Christ. இயேசுவின் நாட்களே மக்கள் தேவாலயத்திற்கு சென்றிருந்த போதிலும் தேவன் அங்கே தேவாலயத்தில் இல்லை, தேவன் இயேசுவுக்குள்ளா காணப்பட்டார். This is what upset the people much. மக்களுக்கு சங்கடத்தை உண்டு பண்ணினது இதுதான். Because Jesus said, destroy this temple and I will raise it up in 3 days. காரணம் இயேசு என்ன சொன்னார்? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இதை 3 நாளைக்குள்ளாக எழுப்புவேன். So a temple is a place where God dwells. ஆகவே ஆலயம் என்று சொன்னால் தேவன் தங்கும் ஓர் இடம். It doesn't have to be a building. ஒரு கட்டிடமாக இருக்க வேண்டிய அவசியம் Not a இல்லை. physical structure. It doesn't have to always be a physical structure. எப்பொழுதுமே ஒரு கட்டிடமாக அது இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. Sometimes it is a physical structure, but sometimes it could be a person. சில வேளையிலே அது ஒரு கட்டிடமாக இருக்கலாம், ஆனால் சில வேளையிலே அது ஒரு நபராகவும் இருக்கலாம். What makes a place or person temple is the fact that God dwells there. ஒரு ஆலயத்தை ஆலயமாக மாற்றுவது எது? தேவன் அங்கே வாசம் பண்ணுவதுதான். So Jesus was the temple. ஆகவே இயேசுவே ஆலயம். He himself called himself that. He said, destroy this temple, I will raise it up in 3 days. அவர் தன்னை அப்படிதான் அழைத்துக் கொண்டார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், அதை எழுப்புவேன் என்றார். But when he died ஆனால் அவர் மரித்த வேளையில் and rose again, உயிரோடு எழுந்த வேளையில் we became the temple. நாம் ஆலயமாக மாறிவிட்டோம். Paul says பவுல் in சொல்லுகிறார் 1 Corinthians 6 verse 16 to 19, 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 16 முதல் know ye 19 not வரைக்கும் that you are the temple of God? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று அறியாமல் இருக்கிறீர்களா? Now how did we become the temple of God? எப்படி நாம் தேவனுடைய ஆலயமாக மாறினோம்? Because the God who lived in the tabernacle and the temple and then in Jesus has now come to dwell in us. ஆசரிப்பு கூடாரத்திலே, பிறகு தேவாலயத்திலே, அதன் பிறகு இயேசுவிலே வாசம் பண்ணின தேவன் இப்பொழுது நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகிறார். We are the temple of God. நாமே தேவனுடைய ஆலயம். It's a tremendous truth. அற்புதமான ஒரு சத்தியம். Today the church, we are the temple of God. இன்றைக்கு சபையாகிய நாம் தான் தேவனுடைய ஆலயம். Because God is in us. காரணம் தேவன் நமக்குள் இருக்கிறார். But in that day, in eternity, in New Jerusalem, ஆனால் அப்பொழுது நித்தியத்திலே புதிய எருசலேமிலே God will be there in that city, in the center of that city. தேவன் அந்த நகரத்தில் இருப்பார், அந்த நகரத்தின் மைய பகுதியிலே God's இருப்பார். people will be dwelling there. தேவனுடைய மக்கள் அங்கே வாசம் பண்ணுவார்கள். There will be no need for temple because God himself is there. தேவாலயத்திற்கு அங்கே அவசியமில்லை, காரணம் தேவனே அங்கே இருக்கிறார். Lord God my Almighty and the Lamb are the temple of it, the Bible says. வேதவத்தை மனச்சிலிருந்து தேவனாகிய கர்த்தர் ஆட்டுக்குட்டி அதற்கு ஆலயமாக இருப்பார். When you have God himself, தேவன் இருக்கும்போது then the temple is not necessary. அங்கே ஆலயம் அவசியமில்லை. Because it is God who makes the temple what it is. காரணம் ஆலயத்தை ஆலயமாக மாற்றுவது அந்த ஆண்டவர் தான். Verse 23. 23. More about the New Jerusalem. புதிய எருசலேமை குறித்த மேலும் And the தகவல்கள். city had no need of sun and neither of the moon to shine in it, for the glory of God did lighten it, and the Lamb is the light thereof. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவது இல்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. What does it mean when it says the church, the city does not need sun or the moon? நகரத்திற்கு சூரியனோ சந்திரனோ தேவையில்லை என்று சொல்லும்போது என்ன அர்த்தத்தோடு சொல்கிறது? It doesn't say that the sun and the moon will not be there. It says it's no need.
No need for it. சூரியனும் சந்திரனும் இல்லை என்று சொல்லவில்லை, தேவையில்லை என்று தான் சொல்லுகிறது. There will be no need for it. அதற்கு அங்கு அவசியமே இல்லை. Why there is no need for it? ஏன் அவசியம் இல்லை? The answer is given because it says God himself will lighten it. பதில் அங்கே இருக்கிறது, தேவனே அதை பிரகாசிப்பிப்பார். The glory of God will lighten it. தேவனுடைய மகிமை அதை பிரகாசிக்க செய்யும். And Jesus, who is the Lamb, is the light of it. ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவே அதற்கு வெளிச்சமாக இருப்பார். In the beginning, when God first created the world, உலகத்தை ஆண்டவர் முதலாவது படைத்த and when வேளையில் sin came in, பாவம் வந்தபோது darkness came into the world. உலகத்திலே இருள் சூழ்ந்தது. That is when God had to come and create the physical light. அதனால் தான் ஆண்டவர் வந்து சரீர பிரகாரமான விளக்கை உருவாக்க வேண்டியதாக When இருந்தது. he came around and put the world in order out of the chaos, he had to put physical light of the sun and the moon and the stars to lighten up this world. குழப்பத்தில் இருந்து ஒரு உலகத்தை அவர் உண்டாக்கிய வேளையிலே சரீர பிரகாரமான ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருளை அவர் படைக்க வேண்டியிருந்தது. Because in the beginning there was darkness there. காரணம் ஆரம்பத்திலே பார்த்தால் ஆதியிலே இருள் தான் இருந்தது. Now many people believe that God didn't create this darkness and God didn't create this world of chaos. பலர் என்ன விசுவாசிக்கிறார்கள், தேவன் இந்த இருளை உருவாக்கவில்லை, தேவன் இந்த குழப்பமான சூழ்நிலை உருவாக்கவில்லை. Of course they say it was a more perfect world which fell into sin and therefore in that condition. என்ன சொல்கிறார்கள், குறைவற்ற பூரணமான ஒரு உலகமாகத்தான் அது இருந்தது, ஆனால் பின்னாட்களிலே பாவத்தின் விளைவாக அது அப்பா ஆயிற்று என்று I'm சொல்கிறார்கள். talking about before Genesis 1 chapter 1 verse 1. அதாவது நான் எதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஆதியாகமம் 1:1க்கு முன்னான பகுதியை They believe சொல்கிறேன். the world before that was created perfect and fell into sin and therefore the chaos and darkness that we read about in the first couple of verses. அதற்கு முன்பாக படைக்கப்பட்ட உலகமாகப்பட்டது பரிபூர்ணமாக உலகமாகத்தான் இருந்தது, ஆனால் பாவம் செய்த வேளையிலே இருள் அடைந்தது, அங்கே அதனால் தான் ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஏற்பட்டது. What we read in Genesis chapter 1 and verse 1 when it says that in the beginning God created heaven and the earth and the earth was without form and void is the condition that the world came to after sin entered into the world. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார், பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாக இருந்தது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோமே. தேவன் முதலாவது படைத்த உலகம் நன்றாகத்தான் இருந்தது, ஆனால் பாவம் செய்த வேளையிலே இருள் சூழ்ந்து இப்படியாக நாசமடைந்த ஒன்றாக அது மாறியது. அதைத்தான் அங்கே So வாசிக்கிறோம். when God did the reordering of the earth, ஆகவே தேவன் பூமியை மறுபடியும் ஒழுங்குபடுத்திய வேளையில் one of the things that he had to do was to put light there. அவர் செய்த பல காரியங்களை செய்ய வேண்டியிருந்தது. ஒன்று, அங்கே வெளிச்சத்தை கொடுக்க ஒன்று வேண்டும். Many people think why wasn't the light there already if there was a world there before? இதற்கு முன்பாக உலகம் ஒன்று இருந்திருந்தால் ஏன் அங்கே வெளிச்சம் இல்லை என்று பல கேள்வி கேட்பார்கள். They say why was the sun not there already and the moon not there? சூரியனும் சந்திரனும் ஏன் ஏற்கனவே இல்லை என்று கேட்பார்கள். And the answer that they give to it is that God himself was the light of it and God lightened up that world. அதற்கு அவர்கள் கொடுக்கிற பதில் என்ன? தேவனே அதற்கு ஒளியாக இருந்தார், அவரே அதை பிரகாசிப்பித்துக் There was no கொண்டிருந்தார். need for the sun or the moon because God was the light of it. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அங்கே அவசியம் இல்லை, காரணம் தேவனே அதற்கு ஒளியாக The இருந்தார். world was filled with the glory of God and lighted by the glory of God. தேவனுடைய மகிமையால் பூமி நிரம்பி இருந்தது, தேவனுடைய மகிமையின் வெளிச்சத்தால் பூமி நிரம்பி இருந்தது. Sin did away with the glory of God பாவம் தேவனுடைய மகிமையை தள்ளியது, and God's glory could not be there anymore in the அங்கே midst of தேவனுடைய sin. பாவத்தின் விளைவாக தேவனுடைய மகிமை அங்கே இருக்க The world முடியவில்லை. was stained with sin. உலகம் பாவத்தால் கரைப்பட்டது, Darkness was the result. அதன் விளைவு இருள். And when God reordered the world and changed the chaos of the world again, தேவன் தாமே பூமியை திரும்பமாக ஒழுங்குபடுத்தினார், இருக்கிற குழப்பத்தை and மாற்றினார். during that time he had to put physical lights called the sun, the moon and the stars. அந்த வேளையிலே சரீர பிரகாரமான சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை அவர் படைக்க வேண்டி He ஏற்பட்டது. could not be the light of the world anymore because of the sin and the stain of sin in the world. பாவத்தின் விளைவாக பூமி கரைப்பட்டு விட்டதே, அதன் விளைவாகவும் அவருடைய மகிமை பூமியிலே ஒளியாக இருக்க முடியவில்லை. The physical lights had to lighten up the world. இந்த சரீர பிரகாரமான இந்த விளக்கு தானே பூமியை பிரகாசிப்பிக்க But வேண்டியிருந்தது. once again when he gets rid of sin completely and gets rid of the old stained earth completely and creates a new earth and a new heaven and a new city,
பாவத்தை முற்றிலுமாக ஒழித்து பாவத்தாலே கரைப்பட்ட இந்த கரையை முற்றிலுமாக அகற்றிவிட்டு புதிய வானத்தையும் புதிய பூமியும் புதிய நகரத்தையும் அவர் படைக்கும் வேளையில் then once again the glory of God can be the shining light of the world, and there will be no need for the sun, moon and the stars, the physical lights. திரும்பவுமாக தேவனுடைய மகிமையாகப்பட்டது பூமிக்கு வெளிச்சமாக இருக்கும், சரீர பிரகாரமாக இருக்கக்கூடிய ஒளிகளுக்கு கூடிய அந்த கிரகங்கள் தேவை இல்லை. Today Jesus is the light of the world, இன்றைக்கு இயேசு உலகத்தின் ஒளியாக but இருக்கிறார். in a spiritual sense ஆவிக்குரிய விதத்தில் அப்படி we இருக்கிறார். still need lights. இன்னும் நமக்கு விளக்கு தேவைதான். We need the moonlight. நமக்கு சந்திர ஒளி தேவை. We need the light from the sun during the daytime. பகல் வேளையிலே சூரிய வெளிச்சம் நமக்கு தேவை. But ஆனால் the day is coming நாள் வருகிறது when Jesus himself will be the literal light of the world. இயேசுவானவரே எழுத்தின்படியாக பூமிக்கு வெளிச்சமாக இருப்பார். We are the light of the world today. இன்றைக்கு பூமிக்கு விளக்காக நாம் இருக்கிறோம். It is in a spiritual sense. ஆவிக்குரிய விதத்திலே We அப்படி. are receiving the life of God, தேவனுடைய ஜீவனை நாம் பெறுகிறோம். and we are reflecting that light of God like a mirror does reflect light. எப்படி ஒரு கண்ணாடி ஆகப்பட்டது அதன் மீது வீசுகிற ஒளியை பிரதிபலிக்கிறதோ அதே விதமாக தேவனுடைய ஒளியை நாம் The பிரதிபலிக்கிறோம். life of God is the light. அந்த தேவனுடைய ஜீவன் தான் அந்த ஒளி. Bible says வேதம் சொல்கிறது about Jesus, it says in him was life, and that life was the light of men. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று Even சொல்கிறது. today you can see the light of God through Christ. இன்றைக்கும் கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய ஒளியை காண முடியும். You see it in the life of Jesus. இயேசுவின் வாழ்க்கையிலே அதை காண You முடியும். see it in the life of the believer. விசுவாசியின் வாழ்க்கையிலே அதை காண It is முடியும். the light. அது ஒளி. Men see the light, that Jesus said, இயேசு சொன்னார் மனுஷர் உங்கள் வெளிச்சத்தை காண்பார்கள், and they will glorify God who is in heaven. பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்துவார்கள். How will they see the light of God? தேவனுடைய வெளிச்சத்தை எப்படி They காண்பார்கள்? will see it through the life that you manifest. நீங்கள் வெளிப்படுத்துகிற அந்த ஜீவனின் மூலமாக The காண்பார்கள். spiritual life that you manifest is the light. நீங்கள் வெளிப்படுத்துகிற ஆவிக்குரிய ஜீவன் இருக்கிறதே அதுதான் வெளிச்சம். But one day அந்த நாள் ஒன்றிலே we'll be in direct contact with the original source of that light. அந்த ஒளிக்கு மூல ஆதாரமாக இருக்கிறாரே அவரோடு கூட நேரடி தொடர்பு கொள்வோம். Today if the sun did not shine, nothing can grow. இன்றைக்கு சூரியன் பிரகாசிக்காவிட்டால் ஒன்றும் வளர You முடியாது. take some of the plants and put them inside, they'll never grow. You have to show them light for a few hours. செடி கொடிகளை எடுத்து வெளிச்சத்தை காட்டாம உள்ளே வைத்து விட்டால் அவைகளை வளர முடியாது. Because there is life that is derived from that sun. There is something that comes from the sun into the plants, some nutrient. காரணம் அந்த தாவரம் வளர்வதற்கு ஏதுவான சத்து பொருட்களாகப்பட்டது சூரிய வெப்பத்தில் இருந்துதான் அது கிடைக்கிறது. But God is the original giver of life. ஆனால் இந்த ஜீவனை கொடுப்பதற்கு மூல ஆதாரமே தேவன் தான். At present the sun is only used to provide some of that life into these things. தற்சமயம் இந்த பொருட்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக சூரியன் But who பயன்படுத்தப்படுகிறது. gives that thing into the sun? It is God who puts that in the sun. ஆனால் சூரியனுக்கு இந்த ஆற்றலை கொடுப்பது யார்? தேவன் தான் அதற்கு But கொடுக்கிறார். one day we'll be in under the direct sunlight of God's Son, Jesus himself. ஆனால் நாள் ஒன்றிலே தானே நாம் நேரடியாக தேவனுடைய குமாரனாகிய இயேசு என்கிற சூரியனுக்கு கீழாக இருப்போம். We will receive our light from him. நம்முடைய ஜீவனை அவரிடத்திலிருந்து பெறுவோம். Our life will be his life. நம்முடைய ஜீவன் அவருடைய ஜீவனாக No இருக்கும். wonder the life in heaven is going to be like that. பரலோகத்திலே ஜீவன் இப்படி இருக்கிறது என்பது ஆச்சரியமில்லை. No wonder you cannot die. அங்கே மரிக்க முடியாத ஆச்சரியமே No இல்லை. wonder you will be immortal. அங்கே அழியாமை உள்ளவர்களாக இருப்பீர்கள் ஆச்சரியமே இல்லை. Because you are living under the direct light of God's very own life. காரணம் தேவனுடைய ஜீவன் என்று சொல்லப்பட்ட அந்த ஒளிக்கு நேராக வெளிச்சத்திலே வாழ்கிறீர்கள். His light, his glory will provide the life. அவருடைய மகிமை அவருடைய வெளிச்சம் உங்களுக்கு ஜீவனை We will ஊட்டும். not live by the life principle with which we live now. இன்றைக்கு நாம் வாழ்கிறோமே வாழ்க்கை வாழ்வதற்கு விதிமுறைகள் அந்த விதிமுறை கொண்டு அப்பொழுது வாழ We மாட்டோம். live under a different principle now. இப்பொழுது வித்தியாசமான விதிமுறையில் Our வாழ்கிறோம். bodies get weak. நம்முடைய சரீரம் It gets பலவீனப்படுகிறது, tired. சோர்வு It அடைகிறது, gets sick. வியாதிப்படுகிறது. Because it is a mortal body. காரணம் அழிவுள்ள ஒரு சரீரம் It lives under a different influence. வித்தியாசமான ஒரு ஆற்றலிலே It வாழ்கிறது. is not receiving the direct life of God. தேவனுடைய நேரடி ஜீவனை பற்றி இது வாழவில்லை. It is not living under the direct source of life, original life.
ஜீவனை கொடுக்கக்கூடிய மூல ஆதாரம் இருக்கிறதே, அதிலிருந்து நேரடியாக பெற்று வாழவில்லை. Then on that day when we are raised up, ஆனால் நாம் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கும் அந்த நாளிலே, and when we enter into eternity, நித்தியத்திற்குள்ளாக நுழையும் பொழுது we will enjoy immortal life. நாம் அழியாமையை தரித்துக் கொள்வோம். Death will never have a part of us. நமக்கும் மரணத்துக்கு சம்பந்தம் இருக்காது. We'll never become weak. பலவீனப்பட மாட்டோம். Never become feeble. நாம் சோர்வடையவும் மாட்டோம். Never become tired. களைப்புறுவதும் இல்லை. Why? ஏன்? Because we live under the direct light and the life of God himself. தேவனுடைய நேரடி ஜீவன் வெளிச்சத்தின் கீழாக நாம் வாழ்வோம். Today we experience that life in some way. இன்றைக்கு கொஞ்ச அளவிலே அந்த ஜீவனை நாம் The Bible அனுபவிக்கிறோம். says, வேதம் சொல்கிறது, if the same spirit that raised Jesus from the dead dwell in you, he will quicken your mortal bodies also. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். God will quicken your body. தேவன் உங்கள் சரீரத்தை The உயிர்ப்பிப்பார். Spirit of God will quicken your body. தேவ ஆவியானவர் உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். Certainly, because the Spirit of God is God and he is the giver of life, he will quicken your body. நிச்சயமே அது தேவனுடைய ஆவியானவரே தேவனாக இருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்கத்தான் செய்வார். If you are sick today, எனக்கு வியாதியாக இருந்தால் the Bible says, வேதம் சொல்கிறது, the word of God is life to all their flesh. Whoever finds it, it will be life and medicine to all their flesh. தேவனுடைய வார்த்தையை கண்டு கொள்ளுகிறவர்கள் எவர்களோ அவருடைய சரீரத்திற்கு அது மருந்தாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. It is God's medicine for your body. உங்கள் சரீரத்திற்கு அது ஆண்டவருடைய ஒரு மருந்து. What is God's medicine? தேவனுடைய மருந்து என்ன? It is the word of God. தேவனுடைய வார்த்தை. How can the word become medicine to all our flesh? எப்படி தேவனுடைய வார்த்தை நம்முடைய சரீரத்திற்கு மருந்தாக அமைய முடியும்? Because God is the source of life. காரணம் தேவன் தான் ஜீவனுக்கு ஆதாரம். And this word has God in it. இந்த வார்த்தை தேவனை அடக்கிக் It is கொண்டிருக்கிறது. God. அது தேவன். So when you take this living word into you, ஆகவே இந்த ஜீவ வார்த்தை உங்களுக்குள்ளாக நீங்கள் எடுக்கும் வேளையில் you are coming under direct contact with the very source of life. ஜீவனுக்கு ஆதாரமாக இருக்கிறாரே அவரிடத்தில் நேரடி தொடர்புக்குள் வருகிறீர்கள். That is how your body is strengthened. அதன் விளைவாகத்தான் உங்கள் சரீரம் That is how பலப்படுத்தப்படுகிறது. your body can be made strong and healed. அதன் விளைவாகத்தான் உங்கள் சரீரம் பலப்பட்டு சுகமடைய முடிகிறது. The words of the Lord, they are living words. தேவனுடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். Bible says they are quick, alive and powerful. வேதம் சொல்லுகிறது அவைகள் உயிர் உள்ளதாக இருக்கிறது, ஜீவன் உள்ளதாக, வல்லமை உள்ளதாக இருக்கிறது. Because it is not dead letter, it is God himself expressing himself, his life, his light through the word. இது செத்த ஒரு எழுத்துக்கள் அல்ல, தேவன் தாமே தம்முடைய ஜீவன் ஒளி அனைத்தையும் இதன் மூலமாக The வெளிப்படுத்துகிறார். more you hear the word, எவ்வளவு அதிகமாக வார்த்தை நீங்கள் கேட்கிறீர்களோ it is like more you're dwelling under God's direct light. தேவனுடைய நேரடி வெளிச்சத்தின் கீழாக நீங்கள் அவ்வளவு நாட்கள் வாழ்ந்ததற்கு The அர்த்தமாகும். more you have the God's word coming to you, தேவனுடைய வார்த்தை எவ்வளவு அதிகமாக உங்களிடத்தில் the வருகிறதோ more physical health and strength you will enjoy. அவ்வளவு அதிகமாக சரீர பிரகாரமான ஆரோக்கியத்தின் பலனை நீங்கள் The more அனுபவிப்பீர்கள். you live with the Spirit of God in you and the word of God flowing into you, தேவனுடைய ஆவியானவருடைய பலனை கொண்டு தேவனுடைய வார்த்தை எவ்வளவு அதிகமாக உங்களுக்குள்ள பாய்ந்து ஓடுகிறதோ the more you will have direct flow of God's life into you. அவ்வளவு அதிகமாக தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ளாக பாய்ந்தோடுவதை காண்பீர்கள். But the fact is, உண்மை என்ன? many of us don't stay quickened by the power of the Spirit all the time. பலர் தானே தேவனுடைய ஆவியினாலே பலப்படுத்தப்பட்டவளாக உயிர்ப்பிக்கப்பட்டவளாக அதிலே We நிலைத்திருப்பதில்லை. do not count on the Spirit's strength all the time. எல்லா வேளையிலும் ஆவியினால் வருகிற பலனை நாம் பொருட்படுத்துவதில்லை. We do not commit ourselves to the word and have the word flowing to us all the time. வார்த்தைக்கு அர்ப்பணித்து வார்த்தை நமக்குள்ளாக பாய்ந்தோட இடம் அளிப்பது இல்லை. So in as much as we take part in that, we enjoy God's life. எவ்வளவு அதிகமாக அதிலே பங்கு கொள்கிறோமோ அவ்வளவு அதிகமாக தேவனுடைய ஜீவனை நாம் So அனுபவிப்போம். today we have a degree of God's life. ஆகவே இன்றைக்கு ஒவ்வொரு அளவிலே தேவனுடைய ஜீவனை நாம் அனுபவிக்கிறோம். The degree depends upon us. அந்த அளவு நம்மை சார்ந்து இருக்கிறது. But there it will be perfect. ஆனால் அங்கே பூரணமான ஒரு அளவு. We will be living under God's direct light. தேவனுடைய நேரடி வெளிச்சத்தின் கீழாக நாம் His direct இருக்கிறோம். life.
நேரடி His ஜீவன். life will be flowing into us. அவருடைய ஜீவன் நமக்குள்ளாக பாய்ந்து ஓடும். Not just through the word, it is directly Him. He is there. வார்த்தையின் மூலமாக அவர் அங்கு இருக்கிறபடினால் நேரடியாக பாய்ந்து ஓடும். He will be the light that lightens the world. இந்த உலகத்துக்கு வெளிச்சம் ஊட்டுகிற அவரே நமக்கு ஜீவனாக That is what இருப்பார். it is saying. அதுதான் சொல்கிறது. And then in verse 24, அதன் பிறகு 24 it is talking about the nations of them which are saved shall walk in the light of it, and the kings of the earth do bring their glory and honor into it. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். This is talking about the nations of the earth, the Gentiles. புற ஜாதிகளை, பூமியிலே காணப்படுகிற மற்ற ஜாதிகளை இது But குறிப்பிடுகிறது. let me mention first the church. முதலாவது நான் சபையை குறித்து சொல்லட்டும். The church that will be in eternity, நித்தியத்திலே இருக்க போகிற சபையாகிய நாம், they will have New Jerusalem as their home. அவர்களுக்கு வீடாக புதிய எருசலேம் காணப்படும். They have a very special place before God. தேவனுக்கு முன்பாக விசேஷித்த ஓர் இடம். They will dwell there in the midst of that city. அந்த பட்டணத்தின் நடுவிலே அவர்கள் வாசம் பண்ணுவார்கள். Israel also will be there in eternity, dwelling in that place. இஸ்ரவேல் புத்திரரும் தானே நித்தியத்திலே அந்த நகரத்திலே வாசம் பண்ணுவார்கள். And the nations of the world will be living there. உலகத்தின் ஜாதி ஜனங்களும் அங்கே இருப்பார்கள். Those who are saved, ரட்சிக்கப்பட்டவர்கள், no matter from what walk of life, what culture, what religion, and what background they come from, if they have come and put their faith in Christ and gotten saved, எந்த தேசத்திலிருந்து, ஜாதியிலிருந்து, இனத்திலிருந்து truly saved as Gentiles, they will dwell in the presence of God there. உண்மையாகவே ரட்சிக்கப்பட்ட புறஜாதிகள் தானே அங்கே தேவனுடைய பிரசன்னத்திலே இருப்பார்கள். And verse 23 says that God will be the light of it. 23 வசனம் சொல்லுகிறது, தேவனே அதற்கு வெளிச்சமாக இருப்பார். Verse 25 says, 25 சொல்லுகிறது, the gates of it shall not be shut all by day. Shut it all by day, for there shall be no night there. அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. There is no shutting of gates. அங்கே வாசல் அடைக்கப்படுவதில்லை. There is no nights there. அங்கே ராக்காலம் இல்லை. Because God will be always there and He will be the light of it. There is no night. தேவன் எப்பொழுதும் அங்கே இருப்பார். அவர் அங்கே ஒளியாக இருக்கிறபடியினால் இரவு என்பது இருக்கவே இருக்காது. And today night is a reminder of the fact that there is darkness in this world. இன்றைக்கு இந்த இரவு எதை நமக்கு நினைப்பூட்டுகிறது? இந்த உலகத்திலே இருள் என்று ஒன்று இருக்கிறது என்பதையே. It shows us that we live in a world stained with sin. பாவத்தால் கரைப்பட்ட ஒரு உலகத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதை நமக்கு அது The நினைப்பூட்டுகிறது. Bible says that today men love darkness. வேதம் என்ன சொல்கிறது? மக்கள் அந்த இருளை விரும்புகிறார்கள். John chapter 3 verse 19. யோவான் 3:19 வசனம். It talks about the darkness that people love. மக்களால் விரும்பப்படுகிற அந்தகாரத்தை குறித்து சொல்கிறது. John 3:19 யோவான் 3:19 says, this is the condemnation that light is come into the world. That is, Jesus is come into the world, and men love darkness rather than light because their deeds were evil. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், அதாவது இயேசுவான உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் Today இருக்கிறது. men love darkness because they are sinners. இன்றைக்கு மக்கள் இருளை விரும்புகிறார்கள். ஏன்? பாவிகளாக இருக்கிறபடியினால். They want to live in darkness. இருளிலே வாழ விரும்புகிறார்கள். They like darkness better. இருளை அதிகமாக That விரும்புகிறார்கள். is why when Jesus came, He exposed their sin because He is the light. ஆகவேதான் இயேசு இந்த உலகத்திலே வந்த வேளையிலே அவர் ஒளியாக இருக்கிறபடினால் அவர்கள் பாவத்தை வெட்ட வெளிச்சமாக்கினார். And they don't like the light. ஒளி அவர்களுக்கு பிடிக்கவில்லை. You know these roaches. இந்த கர்ப்பம்பூச்சி இருக்கிறது. All houses have them, I think, in plenty. எல்லா வீட்லயும் இந்த கர்ப்பம்பூச்சி இருக்கும். They are running around everywhere. எங்கும் ஓடிக்கொண்டே இருக்கும். But you know when they run around? எப்போதும் அது ஓடிட்டு இருக்கும். When you turn the lights off. லைட் ஆஃப் பண்ண பிறகு. They are creatures of darkness. இருளிலே வாசம் பண்ணுகிற As soon ஜீவராசிகள். as you turn the light on, they all go and hide. லைட்டை போட்ட உடனே எல்லாம் போய் ஒளிந்து கொள்ளும். They don't like light. விளக்கு அதுக்கு பிடிக்காது. Their very nature is that they just don't like light. They like to go and hide from light. அவைகளுடைய சுவாபமே என்ன? ஒளியை பிடிக்காது, இருள் தான் விரும்பப்படும். ஆகவே சென்று ஒளிந்து கொள்ளும். They are comfortable with darkness. இருள் இருந்தால் அதற்கு
போதுமானது. That is what man feels like. மனிதன் கூட அப்படிதான் இருக்கிறார். Because he is a sinner, அவன் பாவியாக he is இருக்கிறபடியால் uncomfortable when Jesus is placed before him. இயேசுவை அவனுக்கு முன்பாக வைக்கும் வேளையிலே அவன் சற்று சங்கடப்படுகிறான். He is uncomfortable with Christ because he is so perfect, so wonderful. கிறிஸ்து அற்புதமானவராகவும் பூரணராகவும் இருக்கும் வேளையிலே அவரை வைக்கும்போது இவன் சற்று சங்கடப்படுகிறான். Facing Christ means an exposure of himself and his sin. கிறிஸ்துவை சந்திப்பதென்றால் என்ன அர்த்தமாகிறது? அவருடைய பாவங்கள் அவருடைய சுவாபங்கள் வெட்ட வெளிச்சமாக்கப்படுகிறது. That is what preaching is all about. பிரசங்கம் அதைத்தான் செய்கிறது. What is gospel preaching? சுவிசேஷ பிரசங்கம் என்றால் என்ன? Gospel preaching is simply taking this light and shining it into the darkness of the world. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்றால் என்ன? இருண்ட இந்த உலகத்திலே சுவிசேஷத்தை எடுத்து வெளிச்சத்தை வீசுவது. The gospel is called the light of the gospel. சுவிசேஷம் ஒளியின் சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகிறது. The Bible says வேதம் சொல்கிறது that this gospel light has shined in our hearts. இந்த சுவிசேஷ ஒளி நம்முடைய உள்ளத்திலே பிரகாசித்தது. When we are preaching the gospel, சுவிசேஷத்தை நாம் சொல்லும்போது we are preaching Christ. கிறிஸ்துவை சொல்லுகிறோம். When we are preaching Christ, we are turning the light on. கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் பொழுது நாம் விளக்கை போடுகிறோம். And those who want to stay in sin will run away from that. பாவத்திலே தங்கியிருக்க விரும்புகிறவர்கள் இதை கண்டவுடனே ஓடுவார்கள். Those who harden their heart and want to remain in the condition that they are in, they will flee from that light. உள்ளத்தை கடினப்படுத்தி இருக்கிற நிலைமையிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த விளக்கை போட்ட உடனே ஓடி விடுவார்கள். Those who do not come to God will flee from it. தேவனண்டையிலே வராதவர்கள் அங்கிருந்து ஓடுவார்கள். But there are those who will respond to that light. ஆனால் ஒரு சிலர் இருக்கிறார்கள் அந்த ஒளிக்கு மறுமொழி When the கொடுப்பார்கள். light shines, they see their sin. அந்த ஒளி வீசும் வேளையிலே தங்கள் பாவத்தை When the காண்கிறார்கள். light shines, they see themselves as they ஒளி are. வீசும் வேளையிலே தாங்கள் யார் என்பதை பார்க்கிறார்கள். And when they humble themselves before God, தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தும் when they பொழுது, say, "Oh God, I'm a sinner. ஓ தேவனே நான் பாவி என்று சொல்லும் பொழுது, I come to you, Lord." உம்மிடத்திலே வருகிறேன் தேவனே. This light is not a light that drives away people. இந்த ஒளி இந்த விளக்கு மக்களை துரத்துகிற ஓர் ஒளி அல்ல. It will become a light unto your feet. உங்கள் பாதங்களுக்கு அது தீபமாக It அமையும். is a light to guide you. உங்களை வழிகாட்டுகிற ஒரு விளக்காக Jesus அமையும். has not come to condemn. இயேசு ஆக்கினைக்குட்படுத்த வரவில்லை. Jesus has not come to condemn the people of the world. உலகத்தின் மக்களை ஆக்கினைக்குட்படுத்த இயேசு வரவில்லை. That is why gospel preaching is not a condemnation preaching. ஆகவே தான் சுவிசேஷ பிரசங்கம் என்பது மக்களை குற்றப்படுத்தும் பிரசங்கம் It அல்ல. is a preaching of the glories of Christ. கிறிஸ்துவின் மகிமையை சொல்லும் ஓர் It is பிரசங்கம். shining the light in the darkness இருளிலே அது ஒளியை வீசுகிறது. so that people will see the light. மக்கள் ஒளியை காணக்கூடும். People will come into the light. மக்கள் அந்த ஒளிக்குள்ளாக People வருவார்கள். will walk in that light. அந்த ஒளியிலே மக்கள் நடக்கக்கூடும். And people will follow that light. மக்கள் அந்த ஒளியை That's பின்பற்றுவார்கள். what it's all about. அதுதான் சுவிசேஷம். Praise God. கர்த்தருக்கு But ஸ்தோத்திரம். today people don't like the light. ஆனால் இன்றைக்கு மக்களுக்கு ஒளி பிடிக்கவில்லை. And they are running away from the light. அந்த ஒளியை விட்டு விலகி But ஓடுகிறார்கள். there are people that are coming into the light ஆனால் also. ஒரு சிலர் இருக்கிறார்கள் ஒளியை நோக்கி ஓடி வருகிறார்கள். And we are expected as believers to walk in the light. விசுவாசிகளாகிய நாம் தாமே ஒளியிலே நடக்கும்படியாக எதிர்பார்க்கப்படுகிறோம். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. கர்த்தருக்கு Now ஸ்தோத்திரம். let's go to Revelation 21 again. வெளிப்படுத்தல் 21 They shall bring the glory and honor of the nations into it. அதிலே ஜாதிகளுடைய மகிமையை உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். You see how we suffer from the lack of light? ஒளி இல்லை என்றால் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் பாருங்கள். Every time we are reminded, நமக்கு இதை எப்பொழுதும் ஞாபகமூட்டுகிறதாக இருக்கிறது. we are living in a different world. வித்தியாசமான உலகத்திலே நாம் வாழ்கிறோம். We are living in a world where God is not shining as the light. ஒளியாக தேவன் பிரகாசிக்காத உலகத்திலே நாம் வாழ்கிறோம். But we will be living one day in where light will never be turned off. ஒரு பொழுதும் விளக்கு அணைக்கப்படாத ஒரு உலகத்திலே நாம் வாழப் No போகிறோம். power failures. அங்கே பவர் ஃபெயிலியரே கிடையாது. No nights. இரவு கிடையாது. No dread of darkness. இருளை குறித்த ஒரு பயம் We இல்லை. will never see darkness again. திரும்ப இருளை பார்க்க மாட்டோம். In this world, this is a reminder of the way the world is. இந்த உலகத்திலே உலகம் இப்படியாக இருக்கிறது என்பதை நமக்கு அது நினைப்பூட்டிக் Night கொண்டிருக்கிறது. comes and then light comes. இரவு வருகிறது, அதன் பிறகு ஒளி வருகிறது. Again night comes and again light comes. அதன் பிறகு இரவு வருகிறது, திரும்பமாக ஒளி வருகிறது. We live in that type of a world today. இந்த விதமான ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்கிறோம். But we are going to go into a world in which there is no night. ஆனால் இரவே இல்லாத ஒரு உலகத்திலே நாம் போய் வாழப் போகிறோம். Now, verse 27. 27ஆம் வசனம். There shall
in no wise enter into it anything that defileth, neither whatsoever worketh abomination or maketh a lie, but they which are written in the Lamb's book of life. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதிலே பிரவேசிப்பார்கள். This is talking about total absence of sin. பாவம் முற்றிலும் இல்லை என்பதை இது Now காட்டுகிறது. today it's not like that. இன்றைக்கு அப்படி இல்லை. Today there is sin in the world. இன்றைக்கு உலகத்திலே பாவம் இருக்கிறது. We don't have sin because we are cleansed by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டிருக்கிறபடியால் நமக்குள்ளாக பாவம் இல்லை. But ஆனால் sin is in the world. பாவம் உலகத்தில் இருக்கிறது. Sin is working. பாவம் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. And it is possible that for us to sin also. நாம் பாவம் செய்யக்கூடியது சாத்தியமே. Sin is ever present in this present world. இந்த தற்காலிக உலகத்திலே பாவம் எப்பொழுதும் இருக்கிறதாகவே இருக்கிறது. If you don't believe that, அதை நம்பவில்லை என்றால் you can be made to believe very easily. சீக்கிரமாக நீங்கள் விசுவாசிக்க முடியும். Those who believe that said we have no sin and sin is not there and there is no sin there in the world have been quickly made to humble themselves and believe that there is indeed sin in this world. பாவம் இல்லை, பாவம் இந்த உலகத்திலே இல்லவே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் தானே சீக்கிரமாக இந்த உலகத்திலே பாவம் இருக்கிறது, தாங்கள் பாவிகள் என்பதை நிரூபிக்கப்படுவார்கள். There was a great preacher at one time many years ago. பல வருடங்களுக்கு முன்பு மிகப்பெரிய பிரசங்கியார் ஒருவர் இருந்தார். A mightily used man of God. தேவனால் வல்லமையாக உபயோகப்படுத்தப்பட்ட ஓர் When I was a மனிதர். little boy, my father took me to him and I had the privilege of seeing him. என் தகப்பனார் அவரிடத்திலே அழைத்துச் சென்றார். அவரை காணக்கூடிய ஒரு சாக்கு எனக்கு கிடைத்தது. I still remember his neck had several folds. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அவருடைய கழுத்திலே அத்தனை மடிப்புகள். Tall, wonderful looking man. உயரமானவர், பார்ப்பதற்கு அதிசயமானவர். And preached so wonderfully. அற்புதமாக பிரசங்கிப்பார். But then he got a little wacky. later on. கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிச்சு. And he started teaching that he is now so perfect and reached a state of perfection that sin will not tempt him anymore. என்ன பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டார்? பாவமற்றவனாக குறையற்ற ஒருவனாக நான் மாறிவிட்டேன் என்று பிரசங்கிக்க ஆரம்பித்தார். His dedication is so great, he said. என்ன சொன்னார்? என்னுடைய அர்ப்பணிப்பு மிக பெரியது. I'm so consecrated. நான் என்னை முற்றிலுமாக பிரதிஷ்டை பண்ணிவிட்டேன். So holy. அவ்வளவு பரிசுத்தன். Beyond sin. பாவத்திற்கு அப்பாற்பட்டவன். There is no sin in me. எனக்குள்ளாக பாவம் இல்லை. There is nothing that is of sin can become a part of me. எனக்குள்ளாக பாவம் வரக்கூடிய ஒன்று இல்லவே இல்லை. I live in a different world. வித்தியாசமான உலகத்தில் வாழ்கிறேன். To prove that, he made some experiments. He wanted to do some experiments. இதை நிரூபிக்கும்படியாக ஒரு சில பரிசோதனைகளை அவர் செய்து பார்த்தார். And he fell as a result of that. அதன் விளைவாக அந்த சோதனையிலே விழுந்தார். He fell as a result of temptation to sin. பாவத்தின் சோதனையின் விளைவாக பாவத்திலே விழுந்தார். In the process of making the experiment, he fell into sin. பரிசோதனை செய்கிற அந்த வழியிலே அங்கே விழுந்தார். He said, come, bring me sin. I won't sin, you will see. என்ன சொன்னார்? பாவத்தை என்னிடத்தில் கொண்டு வந்து பாருங்கள், நான் பாவம் செய்ய மாட்டேன். But then soon he fell. சீக்கிரத்திலே விழுந்தார். And he had to go out of the ministry. ஊழியத்தை விட்டே வெளியே போக வேண்டியிருந்தது. It was proven to him that sin is there in the world. பாவம் உலகத்தில் இருக்கிறது என்பது அவருக்கு நிரூபிக்கப்பட்டது. But verse 27 is talking about not just the absence of some liars and some people that are bad and so on. 27ஆம் வசனமாகப்பட்டது பூமியிலே பொய்யர் இல்லை, தீட்டு உள்ளவர்கள் அருவருப்பானவர் இல்லை என்று அதை மாத்திரம் சொல்லவில்லை. It's not talking about just entrance denied to some bad people. கெட்டவர்கள் உள்ளே நுழைய முடியாதபடிக்கு தடுக்கப்பட்டார்கள் என்பதை மாத்திரமே சொல்லவில்லை. No. இல்லை. It is entrance denied to sin itself. Sin itself is put away and can never enter in. பாவமே உள்ளே நுழைய முடியாதபடிக்கு தடை செய்யப்பட்டது என்பதை தான் அது காட்டுகிறது. It is talking about absence of sin. பாவம் இல்லை என்பதை அது காட்டுகிறது. Next to that verse you can just say total absence of sin. அந்த வசனத்துக்கு பக்கத்தில் எழுதிக் கொள்ளலாம், பாவம் முற்றிலும் இல்லவே இல்லை. That is what that world will be like. உலகம் அப்படிதான் இருக்கும். Today we are constantly having to battle sin. இன்றைக்கு பாவத்தை எதிர்த்து தொடர்ந்து போரிட வேண்டியிருக்கிறது. Why do we come to church? ஏன் ஆலயத்துக்கு வருகிறோம்? Because we live in a world of sin. பாவம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். Sin is a present reality. பாவம் என்பது இப்பொழுது காணப்படுகிற ஓர் உண்மை. That is why we go to the word. ஆகவேதான் வார்த்தைக்கு செல்கிறோம். The psalmist said, சங்கீதக்காரன் சொல்கிறார், Thy word have I hid in my heart that I may not sin against thee. நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய
வார்த்தை என் உள்ளத்திலே அடக்கி See, வைத்தேன். now you are dependent on God's word to just keep from sinning. இன்றைக்கு பாவம் செய்யாதபடி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை சார்ந்து வாழ்கிறோம். We are constantly having to depend on God's word. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை சார்ந்து வாழ வேண்டும். I can't say, well, I've read the Bible so many times and I've preached for the last 15 years, so I won't sin. பலமுறை வேதத்தை வாசித்து விட்டேன், பல வருடங்களாக நான் பிரசங்கித்து விட்டேன், ஆகவே இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்ல முடியாது. I'll be a fool. I'll find out soon that I can sin. நான் முட்டாளாகத்தான் இருப்பேன், சீக்கிரமாக என்ன கண்டுகொள்வேன், நான் பாவம் செய்து விட்டேன். There is no one here on earth that can say, well, I'm in a state where I can't sin. நான் பாவம் செய்ய முடியாத ஒரு உச்சகட்டத்துக்கு நான் சென்று விட்டேன் என்று சொல்லத்தக்க மனிதன் எவனுமே இல்லை. No one can say that he is impeccable. பாவம் செய்ய முடியாதவன் நான் என்று எவருமே சொல்ல முடியாது. But we can say that we are holy by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தால் நாம் பரிசுத்தர் என்று வேணால் சொல்லிக் கொள்ளலாம். That we can say. அதை சொல்லலாம். But we are constantly depending on God's word. ஆனால் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து சார்ந்து To வாழ்கிறோம். have victory over sin. பாவத்தின் மீது வெற்றி To எடுக்க, have victory over temptation. சோதனை மீது வெற்றி To have எடுக்க, victory over Satan. பிசாசின் மீது வெற்றி We are எடுக்க constantly depending on the word of God. தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து சார்ந்து வாழ்கிறோம். Thy word have I hid in my heart, நான் பாவம் செய்யாதபடிக்கு வார்த்தையை அடக்கி so that வைத்தேன். I may not sin against thee. உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு வார்த்தையை அடக்கினேன். Putting the word in your heart and your ability to stay out of sin or stay above sin is related. தேவனுடைய வார்த்தையை உள்ளத்திலே வைப்பதும் பாவத்தை விட்டு விலகி வாழ்வது ஒன்றுக்கு ஒன்று As சம்பந்தப்பட்டது. much as you stay in the word, that much you stay out of sin. எவ்வளவுக்கு அதிகமாக வார்த்தைக்கு உள்ளே இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக பாவத்திற்கு வெளியே You இருப்பீர்கள். see, everything is relative now. எல்லாம் பாருங்க ஒன்றுக்கொண்டு தொடர்புள்ளது. Effective, victorious Christian living depends upon many things. Chief among them is your relying on the word. வெற்றி உள்ள கிறிஸ்தவ வார்த்தை வாழ்க்கை பல அம்சங்களை சார்ந்திருக்கிறது. அதிலே பிரதானமானது வார்த்தையிலே நிலைத்திருப்பது. As much as you keep in the word, you keep out of sin. எவ்வளவுக்கு அதிகமாக வார்த்தைக்கு உள்ளே இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக பாவத்திற்கு வெளியே But இருப்பீர்கள். when we live in that eternal world, ஆனால் அந்த நித்திய உலகத்தில் நாம் வாழும்பொழுது it is not going to be relative anymore. இனிமேல் சம்பந்தமே இருக்காது. You know, we'll all be in a state of sinlessness. எல்லாருமே பாவம் இல்லை என்கிற ஒரு தன்மையில் வாழ்வோம். Not just forgiven, வெறும் மன்னிக்கப்பட்டவர்களாக not மாத்திரமல்ல, just victorious. வெற்றி உள்ளவர்களாக மாத்திரமல்ல. There you don't have to get victory because sin is not there, Satan is not there. There is no need to win victory over sin and Satan. அங்கே வெற்றிக்கு அவசியம் இல்லை. ஏன்? பிசாசு இல்லை, பாவம் இல்லை. ஆகவே அவர்களை மேற்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. Today you need victory. இன்றைக்கு வெற்றி தேவை. As long as you live in this world, you need victory over sin and Satan. இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற வரைக்கும் பாவத்தின் மீது பிசாசின் மீது வெற்றி உங்களுக்கு தேவை. But there, ஆனால் அங்கே you don't need victory over sin and Satan. பாவத்தின் மீது பிசாசின் மீது வெற்றி You தேவை. live in a different realm. வித்தியாசமான மண்டலத்திலே வாழ்வீர்கள். You are living in a sinless state. பாவமற்ற நிலைமையில் வாழ்வீர்கள். With a total absence of sin. பாவம் முற்றிலும் அற்றவர்களாக வாழ்வீர்கள். Sin never to enter into that place anymore. பாவம் இனிமேல் உள்ளே நுழைய முடியாது. Now let's look at chapter 22. இப்போது 22ஆம் அதிகாரத்துக்கு செல்லுவோம். Just a couple of verses I will I'll look into and then close. 1-2 வசனங்களை பார்த்து நாம் முடிப்போம். And he showed me a pure river of water of life, clear as crystal, proceeding out of the throne of God and of the Lamb. பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது எனக்கு In the காண்பித்தார். midst of the street of it, and on either side of the river was there the tree of life, which bare 12 manner of fruit, and yielded her fruit every month, and the leaves of the tree were for the healing of the nations. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். Everything there has to do with life. அங்கு இருக்கிற அனைத்துமே ஜீவனோடு There is no சம்பந்தப்பட்டது. death in God. தேவனுக்குள்ளாக மரணம் There இல்லை. is no darkness in God. தேவனுக்குள்ளாக இருள் There is இல்லை. no weakness in God. தேவனுக்குள் பலவீனமும் இல்லை. God is full of life. தேவன் ஜீவனால் நிரம்பி And in இருக்கிறார். that city, this pure water, river of life is flowing. அந்த நகரத்தில் தானே இந்த சுத்த ஜீவன் நதி ஓடுகிறது. Indicates the kind of life that is there. எதை காட்டுகிறது? என்ன விதமான வாழ்க்கை அங்கே இருக்கும். Clear as crystal.
பளிங்கை போல தெளிவு It is running there. அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. And it is also saying that there will be tree of life with a variety of fruit on it. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜீவ விருட்சம் இருக்கும், அதுல பலவிதமான கனிகள் இருக்கும். Now why is there a tree of life and a river of life and all these things when you don't have to eat or drink? சாப்பிடவும் குடிக்கவும் அவசியம் இல்லையே. அப்படி இருக்கும்போது எதற்கு அங்கே ஜீவ தண்ணீரும் விருட்சமும் தேவை என்று கேட்கலாம். You don't have to eat. சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to eat to live in that place. அந்த இடத்திலே உயிர் வாழ்வதற்காக சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. No. இல்லை. But you can eat. ஆனால் சாப்பிடலாம். Remember when Jesus rose from the dead? இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த வேளையிலே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். He appeared to the disciples சீஷர்களுக்கு காட்சியளித்தார். and he ate with them. அவரோடு He சாப்பிட்டார். had a different kind of body. வித்தியாசமான ஒரு He had சரீரம், an immortal body. அழியாத சரீரம், He had a glorified body. மகிமைப்படுத்தப்பட்ட சரீரம். He didn't have to eat in order to live and be sustained. சாப்பிட்டால் தான் உயிர் வாழ முடியும் என்கிற ஒரு அவசியத்தால் சாப்பிட வேண்டும் என்ற But he அவசியம் இல்லை. did eat. He ate to show them that he is the same Jesus. ஆனாலும் சாப்பிட்டார். ஏன்? அதே இயேசுதான் என்பதை அவர்களுக்கு காட்டவே. It shows that this tree of life and the river of life shows the life that is available there in the presence of God. இந்த ஜீவ விருட்சம் எதை காட்டுகிறது? தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது என்பதை. It's the kind of life that is available. அவ் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜீவன் எப்படிப்பட்டது என்பதை We'll காட்டுகிறது. be living in the middle of life. அந்த ஜீவனின் மத்தியிலே நடுவிலே வாழ்வீர்கள். No shortage of life. அங்கே ஜீவனுக்கு Never குறைவில்லை. die. சாக போவதில்லை. No weakness. பலவீனமில்லை. The river of life is flowing in the midst. ஜீவ ஊற்றி அங்கே ஓடிக்கொண்டே Tree of இருக்கும். life yielding various kinds of fruit. இந்த ஜீவ விருட்சமாகப்பட்டது பல வகையான கனிகளை கொடுத்து No கொண்டிருக்கும். shortage of life. Life at the fullest will be there. அங்கே ஜீவனுக்கு குறைவே இல்லை. ஜீவன் பரிபூரணமாக இருக்கும். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And it says that the fruit of the leaves of the tree of the leaves are for the healing of the nations. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த விருட்சத்தின், அந்த ஜீவ விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். Now it appears, it looks like there are going to be some people that are sick as you read it. இதை வாசிக்கும் போது எப்படி தெரிகிறது? ஒரு சிலர் அங்கே வியாதியாக இருப்பார்கள் போல தெரிகிறது. Because these leaves are there for the healing of the nation. காரணம், இந்த இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். How can someone live in the midst of so much life flowing and be sick? அவ்வளவு ஜீவன் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த இடத்திலே ஒரு மனிதன் வியாதிப்பட்டவனாக எப்படி இருக்க முடியும்? I tell you, my friend, there is not going to be any sickness there. நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே, அங்கே வியாதி இருக்க போவது இல்லை. Because the curse of sin is gone, sin is totally absent, there will not be any sickness at all. பாவத்தின் சாபங்கள் முற்றிலுமாக அறுக்கப்பட்டது. பாவம் அங்கே இல்லவே இல்லை. ஆகவே வியாதி இல்லை. Heaven is not a place of sickness. பரலோகம் வியாதி பிடித்த இடமல்ல. New Jerusalem is not a place of sickness. புதிய எருசலேமிலே வியாதிக்கு இடமில்லை. Then why does it say these leaves are for the healing of the nation? அப்படி இருக்க வேளையிலே இந்த இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள் என்று ஏன் சொல்லப்பட வேண்டும்? It doesn't mean that it is going to heal people. It means that it is going to perpetually and continually, abundantly provide health and continuous health for all those who dwell there. மக்களுக்கு இது சுகத்தை கொடுக்க போகிறது, கொடுத்தது என்று சொல்லவில்லை. அங்கே வியாதியாய் இருக்கிற மக்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறது என்று சொல்லவில்லை. அங்கே வாழ்கிற மக்களுக்கு ஆரோக்கியத்தையும் பலனையும் சுகத்தையும் எப்பொழுதும் அது அருளிக்கொண்டே இருக்கும். Amen. Amen. Are you there? Continuous life. தொடர்ந்து ஜீவன், Flowing life. ஓடிக்கொண்டிருக்கும் ஜீவன். Life coming out of the trees. மரத்து விருட்சத்திலிருந்து வரக்கூடிய ஜீவன். And the leaves are for the healing of the nation. அந்த இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு It ஏதுவானவைகள். makes sure that nobody is sick there. ஒருவரும் அங்கே வியாதிப்படாமல் அது உறுதிப்படுத்துகிறது. It will continually provide health. தொடர்ந்து ஆரோக்கியத்தை கொடுத்து கொண்டே It is இருக்கும். not healing it is providing, it is health it is providing. அது அங்கே கொடுப்பது சுகத்தை அல்ல, அது அங்கே கொடுப்பது ஆரோக்கியத்தை. Even in this world, இந்த உலகத்திலேயும் we don't have to always go for healing. எப்பொழுதுமே சுகத்திற்காக நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. We can depend on health. Health is a lot better than healing. சுகத்தை காட்டிலும் ஆரோக்கியம் நல்லது. ஆரோக்கியத்தை நாம் பெற்றுக் கொள்ளலாம். Right? புரிகிறதா? Sometimes you're sick and you come for prayer. சில வேளை வியாதிப்பட்டது ஜெபத்துக்காக நீங்கள் Then when you're வருவீர்கள். healed, அது பிறகு சுகமடைந்த பிறகு then you continually receive health from God. அது பிறகு தொடர்ந்து
தேவனிடத்திலிருந்து ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Proverbs 4:20, somewhere around 20 to 22 verses, it says, for all those who find the word of God, it is medicine to all their flesh, or health to all their flesh, one translation says. ஒரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்கிறது என்று சொன்னால், நீதிமொழிகள் 4:22 வசனத்தின்படி அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்கள், தேவனுடைய வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவருடைய சரீரத்திற்கெல்லாம் அது ஆரோக்கியமாக மருந்தாக இருக்கிறது. It is health. அது ஆரோக்கியம். Everybody say health. எல்லோரும் சொல்லுங்கள் ஆரோக்கியம். It is health. ஆரோக்கியம். It is health. ஆரோக்கியம். Even today we enjoy that kind of life to a certain extent, to a degree. இன்றைக்கும் இவ்விதமான ஓர் ஆரோக்கியத்தை நாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அனுபவிக்கிறோம். To what degree? எந்த அளவுக்கு? To the degree that we believe in it. எவ்வளவு தூரம் அதை விசுவாசிக்கிறோமோ to the அவ்வளவு degree that we அளவுக்கு. claim it. எவ்வளவு தூரம் சொந்தம் பாராட்டுகிறோம். To the degree that we derive it from God's word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து எவ்வளவு தூரம் கிரகித்துக் கொள்கிறோம் அவ்வளவு அளவுக்கு. To the degree that we depend on God's word to provide that health for us. அந்த ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கும்படியாக எவ்வளவுக்கு அதிகமாக தேவனுடைய வார்த்தை சார்ந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக. But not everybody is getting in the same way, because everybody derives from it to different extent. எல்லாருக்கும் ஒரே அளவில் அது கிடைக்கிறது இல்லை. ஏனென்றால் எல்லாரும் அதே அளவில் அது பெற்றுக் கொள்ளுகிறது இல்லை. எல்லாம் அவங்க விசுவாசத்தின் அளவின்படி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பெற்றுக் கொள்ளுகிறார்கள். Isn't that right? சரியா? So when you can't make it and you just go away from this world, ஆகவே இந்த உலகத்தை சமாளிக்க முடியாமல் உலகத்தை விட்டு போய்விடும்போது nothing bad has happened. ஒன்று மோசமாக Go into the நடந்துவிடுகிறது. presence of God. தேவ பிரசன்னத்துக்கு செல்கிறோம். You enter into that life where there is no sickness. வியாதி இல்லாத ஒரு ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்கிறீர்கள். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். There is continual health. அங்கே தொடர்ந்து The ஆரோக்கியம். leaves of that tree were for the healing of the nations. அந்த மர விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். Everything that we are reading about that New Jerusalem and the life there is some shadow of it here, and it is received to some extent here in this life. புதிய எருசலேமை குறித்து நாம் வாசிக்கிறவைகள் அனைத்தும் ஏறக்குறைய இந்த வாழ்க்கையிலே சற்று நிழலை போல அதனுடைய ருசி இங்கே சற்று காணப்படுகிறதாகவே இருக்கிறது. And it will be experienced fully there. அங்கே அதை முழுமையாக நாம் அனுபவிப்போம். It says, and there shall be no more curse. Verse 3. மூன்றாவது, இனி ஒரு சாபமும் இராது. No more curse. சாபம் இல்லை. That is why there will be no more sickness. அதனால் தான் அங்கே வியாதியும் இல்லை. But the throne of God and of the Lamb shall be in it, and his servants shall serve him. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். Throne of God and the Lamb shall be in it, and the servants shall serve him. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That doesn't mean pastors. அது போதகர்கள் அது குறிப்பிடவில்லை. That doesn't mean that full-time ministers. முழு நேர ஊழியக்காரர்கள் என்று அர்த்தமில்லை. Talking about all of us. We are all servants of God. நாம் எல்லோரும் தேவனுடைய ஊழியக்காரர். We are all priests. எல்லோரும் ஆசாரியர்கள். Serving in the courts of God. தேவனுடைய ஆலயத்திலே ஊழியம் In the Old செய்கிறார்கள். Testament, the priests were there, always serving there. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் ஆசாரியர்கள் இருந்தார்கள், பணிபுரிந்து கொண்டே இருந்தார்கள். One high priest was there, he went into the presence of God. ஒரு பிரதான ஆசாரியர் இருந்தான், அவன் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக The செல்வான். rest of them were serving there. மற்றவர்கள் எல்லாரும் வெளியே ஊழியம் செய்வார்கள். Now we are like those priests. நாம் எல்லோரும் அந்த ஆசாரியர்களை போல. Jesus is our high priest. இயேசு நம்முடைய பிரதான We ஆசாரியர். will be serving there continuously. தொடர்ந்து அவரை நாம் சேவிப்போம். Praise God. கர்த்தருக்கு The ஸ்தோத்திரம். Bible says when we die and go off, we are ceasing from our labors. வேதம் என்ன சொல்லுது? நாம் மரித்து அங்கே போகும் வேளையிலே பிரயாசத்தை விட்டு ஓய்ந்திருப்போம். It's our retirement from this life. இந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு ஓய்வு அது. It is our retirement from our work here. இந்த இடத்துல வேலை செய்கிறோமே அந்த வேலையிலிருந்து ஒரு ஓய்வு. That living we retire from. இந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு ஓய்வு. But when we go there, ஆனால் அங்கே போகும்போது don't think you'll be doing nothing there, sitting there in a retired life all bored and nothing to do. ஓய்வு பெற்றவளாக ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா அப்படியே போர் அடித்து உட்கார்ந்து கொண்டிருப்போம் என்று நினைக்க Some வேண்டாம். people think that's what heaven is all about. ஒருத்தர் நினைக்கிறார்கள் பரலோகம் அப்படிதான் இருக்க போகுது. Cease from all your labor and go there, and they'll be given beds and you rest night and day. வேலையெல்லாம் ஓய்ந்து விட்டு அங்கே நாம் செல்லுவோம். அங்கே நமக்கு படுக்கை போடப்பட்டிருக்கு, இரவும் பகலும் ஓய்வு என்று I want to நினைக்கிறார்கள். tell you there is no night there. நான் உங்களுக்கு சொல்றேன், அங்கே இரவே இல்லை, No sleeping there. தூக்கமும் இல்லை. Always will be serving. எப்பொழுதும் சேவிப்போம். But thank God we will not be tired at all. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் களைப்படைய போவதே You இல்லை. will never feel tired with it.
அதிலே நாம் சோர்வுற போவது You'll இல்லை. be serving the Lord ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டே இருப்பீர்கள் continuously all the time. தொடர்ந்து எல்லா வேளையிலும். Praise God. கர்த்தருக்கு That's ஸ்தோத்திரம். a wonderful life. அற்புதமான ஒரு வாழ்க்கை. God keeps us occupied. ஆண்டவர் நம்ம எப்போதும் பிஸியாக வைத்துக் கொள்கிறார். God doesn't believe in being without an occupation. எந்த வேலையும் இல்லாமல் சும்மா இருப்பதிலே ஆண்டவர் நம்பிக்கை கொள்கிறவர் அல்ல. All right. புரியுதா? Got to do something right here. இந்த இடத்திலே இந்த பூமியிலே ஒன்று செய்ய வேண்டும். God says He'll bless the work of your hand. கர்த்தர் என்ன சொன்னார்? உன் கையின் பிரயாசத்தை As long ஆசீர்வதிப்பார். as you live in this world, keep working இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் வேலை செய்யுங்கள். and reap the benefits of it. அதன் பலனை அருங்கள். God will bless you. ஆண்டவர் உங்களை When you ஆசீர்வதிப்பார். go there, அங்கே போகும்போது this work that makes you tired, you stop doing it. உங்களை கைப்புறச் செய்கிற இந்த வேலையை அங்கே நிறுத்தி விடுவீர்கள். Different kind of work வித்தியாசமான வேலை throughout all eternity. நித்தியமாக. That's what we sing when we sing throughout all eternity. I'm going to praise Him. அதைத்தான் பாடலாக பாடுவோம். நித்தியமாக உம்மை நான் துதிக்க போகிறேனே. That's what we'll be doing. அங்கேதான் அதைத்தான் செய்வோம். Verse 4. 4ஆம் They வசனம். shall see His face and His name shall be in their foreheads. அவருடைய ஊழியக்காரர் அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். It looks like every believer in eternity will bear the likeness of God. என்ன தெரிகிறது? நித்தியத்திலே ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய சாயலை தரித்திருப்பார். 1 John we get a clue to what it is. 1 யோவானிலே தானே அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்கிற ஒரு சிறிய ரகசியம் 1 வெளிப்படுத்தப்படுகிறது. John chapter 3 verse 2. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Beloved, now are we the sons of God, and it doth not yet appear what we shall be. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. But we know that when we shall appear, we shall be like Him, for we shall see Him as He is. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். There will be a tremendous change when we will be like Him, we will take on His likeness, because we'll be beholding Him. அவருடைய சாயலை நாம் தரித்துக் கொள்கிற வேளையிலே ஒரு வித்தியாசம் இருக்கு. அவரை நாம் தரிசித்துக் கொண்டே இருப்போம். Because we see His face, we will take on His likeness. அவருடைய முகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கிறபடினாலே அவருடைய சாயலை நாம் தரித்துக் கொள்வோம். Even that is to an extent realized today. அது ஒரு குறிப்பிட்ட இது அளவு கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இன்றைக்கு அனுபவிக்கிறோம். How? எப்படி? The Bible says, வேதம் சொல்கிறது, as we look into the word, வார்த்தையை நாம் பார்க்கும் வேளையில் 1 Corinthians 3 verse 18 says, 1 கொரிந்தியர் 3:18 that சொல்கிறது, when we keep looking at this mirror, the word of God, தேவனுடைய வார்த்தையாகி இந்த கண்ணாடியை தொடர்ந்து பார்த்துக் we கொண்டிருக்கும் are போது changed into His very image. அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாகிறோம். When we look at this mirror, இந்த கண்ணாடியை பார்க்கும்போது it is not showing our physical body, இது இந்த சரீரத்தை காட்டவில்லை. it is showing what is in us.